அலைகள் ஓய்வதில்லை படத்தில் ஆயிரம் தாமரை மொட்டுக்களே என்ற பாடலை கேட்பவர்கள் பலருக்கும் இளையராஜா நினைவிற்கு வருவார், பாரதி ராஜா நினைவிற்கு வருவார். இந்த பாடலில் நடித்திருக்கும் கார்த்திக், ராதா இருவரும் நினைவிற்கு வருவார்கள். ஆனால் இந்த பாடல் மிக சிறப்பான முறையில் படமாக்கப்பட்டதற்கு இயக்குனர் மணிவண்ணனின் பங்கு அளப்பரியது. ஆம், இந்த படத்தின் கதையாசிரியர் மணிவண்ணன் தான். இந்த பாடல் காட்சியில் 2 தாமரைகள் நகர்ந்து வந்து ஒட்டிக்கொள்ளும். அந்த தாமரையை தண்ணீருக்குள் இருந்து நகர்த்தியவர் மணிவண்ணன். இன்னும் 2-3 டேக் அதிகம் எடுத்திருந்தால் அவரது உயிரே போயிருக்கக்கூடிய சூழல். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கவில்லை. இந்த சம்பவத்தை இயக்குனராகி நடிகராக பரிணமித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மணிவண்ணன் பதிவு செய்திருக்கிறார். தொடக்க காலத்தில் இருந்தே அர்ப்பணிப்புள்ள படைப்பாளியாக மணிவண்ணன் இருந்திருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் சரியான உதாரணம். தமிழ் சினிமாவில் அரசியல் படங்களுக்கு 70 ஆண்டுகால பாரம்பரியம் இருக்கிறது. வேலைக்காரி, பராசக்தி, மனோகரா, மந்திரி குமாரி, நாடோடி மன்னன் என பல திரைப்படங்கள் நேரடியாகவே அரசியல் பேசியிருக்கின்றன. அரசியல் பேசியே தங்கள் கட்சியையும் சின்னத்தையும் மக்களிடம் பரப்பியவர்கள் திமுக நட்சத்திரங்கள். ஆனால் 70களுக்கு பிறகு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், தனிநபர் உறவு சார்ந்த உரையாடல்களை கையில் எடுத்தது தமிழ் சினிமா. பாலச்சந்தர், மகேந்திரன், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா போன்றோர்கள் யதார்த்த சினிமா பேச தொடங்கினர். 80களின் இறுதியில் கொள்கை தத்துவம் சார்ந்த விவாதங்களை வெள்ளித்திரையில் எழுப்பியவர்களில் முதன்மையானவர் மணிவண்ணன். இந்த கால தலைமுறைக்கு மணிவண்ணன் என்றாலே குணச்சித்திர நடிகர், காமெடி கதாபாத்திரத்தில் வருவார் என்பது மட்டுமே தெரியும். ஆனால் மணிவண்ணனும் பேனாவும் இருந்தால் போதும், கமர்ஷியல் வெற்றி உறுதி என்று பேசிய காலகட்டம் உண்டு. அந்த அளவிற்கு குடும்ப பாங்கான படங்கள், ஆக்ஷன் த்ரில்லர்கள், அரசியல் நையாண்டி என பல்வேறு பரிணாமங்களில் தமிழ் சினிமாவில் தடம் பதித்த இயக்குனர் மணிவண்ணன். இயக்குனர்கள் 2 விதம். மக்களுக்கு பிடித்த திரைமொழியில் படம் எடுப்பவர்கள், தன்னுடைய கருத்தியலை மக்களுக்கு பிடித்தமான மொழியில் சென்று சேர்ப்பவர்கள். அந்த வகையில் மணிவண்ணன் 2வது ரக இயக்குனர். ஜனரஞ்சகமாக ஆழமான அரசியலை உட்புகுத்தும் நுணுக்கம் தெரிந்த படைப்பாளிதான் நமது மணிவண்ணன். மணிவண்ணனை படைப்பாளியாக பரிணமிக்க வைத்ததில் கோவை வட்டார கலாச்சாரத்திற்கு பங்கு உண்டு. அதே போல அவரை சிந்தனையாளராக உருவாக்கியதில் பெரியாரிய மார்க்சிய நூல்களுக்கு பங்கு உண்டு. பெரியாரிய மார்க்சிய தத்துவங்கள் மீது கொண்ட காதலால் அது தொடர்பான இயக்கங்களுடனும் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. மணிவண்ணன் சமூக மனிதனாக உருப்பெற்றதில் அவரின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவரது அம்மா பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர். ஆகவே சிறு வயதில் இருந்தே அரசியல் நெடியுடன் தான் வளர்ந்தார் மணிவண்ணன். இந்த அனுபவமே பிற்காலத்தில் அவருக்கு அரசியல் நையாண்டி படங்களை எடுப்பதற்கு பெரிதளவு உதவியது. பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தை பார்த்துவிட்டு பாரதி ராஜாவின் காதலராகவே மாறினார் மணிவண்ணன். பாரதி ராஜா படத்தில் பேசப்படும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியல், சமூக நீதிக்கான கருத்துக்கள் மணிவண்ணனை கவர்ந்தன. அந்த ஈர்ப்பில்தான் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக வந்து சேர்ந்தார் மணிவண்ணன். பின்னர் அலைகள் ஓய்வதில்லை, நிழல்கள் போன்ற படங்களுக்கு கதை ஆசிரியராகவும் வசன கர்த்தாவாகவும் பரிணாமம் பெற்றார். வேலையில்லா திண்டாட்டம், காதலுக்கு சாதி தடையாக இருப்பது போன்ற பிரச்சனைகளை பாரதி ராஜா படங்கள் பேசியிருக்கும். இந்த படங்கள் எல்லாம் மணிவண்ணன் என்ற சமூக உணர்வாளனுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. இப்படியாக அரசியல் சமூக உணர்வுடைய படங்களுக்கு வசனம் எழுதிய மணிவண்ணன் கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். மணிவண்ணன் இயக்கிய அந்த படத்தில் அரசியல் கருத்துக்களோ சமூக பிரச்சனைகளோ விவாதிக்கப்பட்டிருக்காது. கணவன் மனைவி உறவு குறித்து பேசியது அந்த படம். இருப்பினும் அந்த படத்தில் கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தராத பிரச்சனை, மார்வாடிகளிடம் தமிழர்களின் பொருளாதாரம் அடகு வைக்கப்பட்டிருக்கும் அவலம் என பல்வேறு பிரச்சனைகளை சிறு சிறு காட்சிகள், வசனங்கள் மூலம் வெளிப்படுத்தி இருப்பார் மணிவண்ணன். மணிவண்ணன் என்றாலே அன்னிச்சையாக நமக்கு நினைவிற்கு வருபவர் சத்யராஜ். இந்த கொங்கு மண்ணின் மைந்தர்கள் இருவரும் தமிழ் திரையில் செய்த அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஒரே ஊர், ஒருமித்த சிந்தனை என மணிவண்ணனுக்கும் சத்யராஜுக்கும் இடையே ஏகப்பட்ட பொருத்தங்கள். சத்யராஜ் வில்லனாக நடித்த காலத்தில் இருந்து அவர் கதாநாயகனாக பரிணாமம் பெற்ற காலகட்டம் வரை மணிவண்ணன் சத்யராஜ் கூட்டணி இணைந்தே பயணித்தது. பின்னர் மணிவண்ணன் வெறும் நடிகராக படங்களில் வலம் வந்த போதும் சத்யராஜ் மணிவண்ணன் கூட்டணி தனித்து பேசப்பட்டது. 100வது நாள்,
24 மணி நேரம் என தொடர்ச்சியாக மணிவண்ணன் படத்தில் சத்யராஜ் நடித்து கொண்டே இருந்தாலும் பாலைவன ரோஜாக்கள் திரைப்படம் மிக முக்கியமான படம். பாலைவன ரோஜாக்கள் திமுக தலைவர் கலைஞரின் வசனத்தில் வெளிவந்த முக்கியமான அரசியல் படம். முல்லையும் குறிஞ்சியும் திரிந்து பாலையாவது போல் சமூகமும் பசுமையின்றி பாலையாக மாறி வருகிறது. அந்த பாலைவனத்திலும் சில ரோஜாக்கள் பூக்கின்றன என்ற கலைஞரின் கண்ணீர் குரலில் கவிதை நயத்தில் அரசியல் நெறியுடன் இந்த படம் தொடக்கும். கலைஞரின் வசனத்தில் படம் இயக்குவது என்ன பெரிய விஷயமா என்று கேட்கலாம். அந்த படத்தை மணிவண்ணன் இயக்கிய போது எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. எம்ஜிஆர் ஆட்சியில் கலைஞர் வசனகர்த்தாவாக இருக்கும் படத்தை இயக்குவது துணிச்சலான விஷயம்தான். அந்த படம் முழுவதும் பணக்கார வர்க்கம், அரசியல்வாதி, ஆன்மீக வேடமிடுபவர்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படி நாட்டை ஏமாற்றுகிறார்கள் என்பதை சொல்லியிருப்பார் மணிவண்ணன். பாலைவன ரோஜாக்கள் படத்தில் வாவு சிதம்பரனாரை காங்கிரஸ் ஏன் கைவிட்டு விட்டது போன்ற உரையாடல்கள் நடக்கும். சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என துடிக்கும் பத்திரிகையாளர் கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடித்திருப்பார். அந்த கதாபாத்திரத்திற்கு பெயர் சபாரத்தினம். ஆம், விடுதலை புலிகளுடன் முரண்பட்ட அதே சபாரத்தினம் தான். ஈழ போராளி குழுக்களில் முக்கிய தலைவரும் கலைஞரின் நண்பருமாகிய சபாரத்தினத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கும். எம்ஜிஆர் ஆட்சியில் கலைஞரின் வசனத்தில் படத்தை இயக்குவதற்கே துணிச்சல் வேண்டும். அதுவும் அந்த படத்தில் எம்ஜிஆர் நட்பு பாராட்டும் பிரபாகரனின் எதிரியான சபாரத்தினம் பெயரை கதாநாயகனுக்கு வைப்பதற்கு அதீத துணிச்சல் வேண்டும். ஆளும் கட்சி, அரசியல் நெருக்கடி குறித்த எந்த பயமும் இல்லாமல் மணிவண்ணன் அந்த படத்தை இயக்கியிருப்பார். ஊழல் ஒழிப்பு திரைப்படங்கள் என்றவுடன் ஜென்டில்மேன், இந்தியன், அந்நியன் போன்ற திரைப்படங்களைத்தான் இன்றைய தலைமுறை நினைவு கூறுவார்கள். ஆனால் இந்த திரைப்படங்கள் ஊழல் ஒழிப்பு என்ற பெயரில் இடஒதுக்கீடு எதிர்ப்பு பிரச்சாரத்தையும் சேர்த்து முன்னெடுத்திருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் தனிமனித சாகசத்தால் ஊழலை ஒரே நாளில் ஒழித்து விடுவது போல் படத்தை முடித்திருப்பார்கள். ஆனால் மணிவண்ணன் 30 ஆண்டுகளுக்கு முன்பே இனி ஒரு சுதந்திரம் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த படத்தில் ஊழல் என்பது தனிமனித பிரச்சனையா, சமூக பிரச்சனையா, ஊழல் எங்கிருந்து உருவாகிறது, ஊழலை உருவாக்கியதில் சமூக கட்டமைப்பின் பங்களிப்பு என்ன, அந்த கட்டமைப்பை அரசியல்வாதிகள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை மிகை குறை இல்லாமல் காட்சிப்படுத்தியிருப்பார் மணிவண்ணன். இந்த படத்தில் ஏழையாக பிறந்தவன் நல்லவனாகத்தான் இருப்பான், பணக்காரனாக பிறந்தவன் கெட்டவனாகத்தான் இருப்பான் என்பது போன்ற பிம்பங்களை உடைத்திருப்பார். அதிகார வர்க்கத்தை நோக்கி நகர நகர மனித மனம் மிருகமாக மாறுகிறது என்பதை அந்த கலெக்டர் கதாபாத்திரம் மூலம் காண்பித்திருப்பார் மணிவண்ணன். அது மட்டுமல்ல, வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலங்கள் பறிக்கப்படுவதும் அதற்கான இழப்பீடு கிடைக்காமல் மக்கள் தவிப்பது போன்ற காட்சிகளையும் படத்தில் வைத்திருப்பார். இன்று தனியார் கல்விக்கூடங்கள், பொறியியல் கல்லூரிகள் நன்கொடை வசூலிக்கும் கொள்ளைக்கூடங்களாக மாறி வருகிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது. 80களின் தொடக்கத்தில் தான் தனியார் பாலிடெக்னிக்கள் அதிகமாக வர ஆரம்பித்தது. கல்விக்கூடங்கள் கொள்ளைக்கூடங்களாக மாறி வருகிறது என்ற அதே குற்றச்சாட்டு அப்போதும் இருந்தது. அந்த விமர்சனத்தை அப்படியே படத்தில் வைத்திருப்பார் மணிவண்ணன். அது மட்டுமல்ல, இனி ஒரு சுதந்திரம் படம் எம்ஜிஆர் ஆட்சியில் வெளிவந்த படம். அந்த படத்தில் தொழிற்சங்க கோரிக்கையை வலியுறுத்தி எழுச்சி மிகுந்த பாடல் வரும். அந்த பாடல் காட்சியின் பின்புறத்தில் திமுக தொழிற்சங்க கொடியை காண்பித்திருப்பார் மணிவண்ணன். ஆளும் அரசின் மீதான விமர்சனம், அதிகார வர்க்க எதிர்ப்பு, கம்யூனிசம் என பல்வேறு செய்திகளை துணிச்சலாக பேசியிருப்பார் மணிவண்ணன். இனி ஒரு சுதந்திரம் திரைப்படம் வெளிவந்து 30 ஆண்டிற்கும் மேலாகிவிட்டது. இன்று வரை அந்த படத்தை போல் யதார்த்தமாக கதாநாயக பிம்பம் இல்லாமல் எளிய மக்களின் அவல நிலையை சொன்ன படங்களை பார்க்க முடிவதில்லை. 90களுக்கு பிறகு மணிவண்ணனுக்கு மட்டுமல்ல, சத்யராஜிற்கும் அடையாளமாகி போன படம் என்றால் அது அமைதிப்படை. இந்த படத்தில் அமாவாசை சத்யராஜ் அறிமுகமாகும் காட்சியிலேயே அரசியல் நெடி தூக்கலாக இருக்கும். அதே படத்தில் மேடை பேச்சில் பெரியாரின் நாத்திக வசனத்தை பேசுவது போல் மணிவண்ணன் காட்சி அமைத்திருப்பார். அந்த படத்தில் சாதி சடங்குகளை கடுமையாக சாடும் அதே சமயம் அனைவரும் ரசிக்கும்படியாகவும் காட்சிப்படுத்தியிருப்பார் மணிவண்ணன். அதில் மது அறிந்துவிட்டு சத்யராஜும் மணிவண்ணனும் பேசும் உரையாடல்கள் அனைத்தும் சரியான பொலிட்டிக்கல் சட்டையர். அதிகாரம் ஏற ஏற கூட இருப்பவர்களை காலி செய்யும் மனநிலையும் தானாக வந்து விடுகிறது என்பதை அமைதிப்படையில் ஒரு காட்சியில் உணர்த்தியிருப்பார் மணிவண்ணன். வாக்குப்பதிவில் வாக்குகள் அதிகரிக்க அதிகரிக்க சத்யராஜின் உடல் மொழி மாறும் காட்சியில் அதிகார போதை மெல்ல தலைக்கேறும் தருணத்தை சுவாரஸ்யமாக கூறியிருப்பார் மணிவண்ணன். தமிழ் சினிமாவின் வரலாற்றில் இந்த காட்சியை யாராலும் மறக்க முடியாது. அமைதிப்படையின் அமோக வெற்றியை தொடர்ந்து
சத்யராஜை வைத்து தோழர் பாண்டியன் என்ற திரைப்படத்தை எடுத்தார் மணிவண்ணன். பெரிய அளவில் படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் தன்னுடைய முற்போக்கு பரப்புரையை இந்த படத்திலும் செய்திருந்தார் மணிவண்ணன். அந்த படத்தில் ஒரு இடத்தில் எனக்கு தெரிந்த ஒரே கார் அம்பேத்கர், ஒரே தந்தை பெரியார் என்று வசனம் வரும். அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்களை வெகுஜன சினிமாவில் பேசுவதற்கு துணிச்சல் வேண்டும். அது மட்டுமில்லாமல் தோழர் என்று படத்திற்கு முதலாக பெயர் வைத்தவரும் மணிவண்ணன் தான். நேர்மையான தொழிற்சங்கவாதியின் போராட்டத்தையும் தவறான காவல்துறை அதிகாரியின் நடத்தையையும் அப்பட்டமாக காண்பித்த படம் வீரபதக்கம். தொழிற்சங்க அரசியல், காவல்துறையின் செயல்பாடுகள், அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி என பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக பேசிய படம். 90களின் நடுப்பகுதியில் இயக்குனர் மணிவண்ணன் முழுமையான நடிகராக மாறினார். நடிகராக மாறிய பிறகும் மணிவண்ணனின் அரசியல் பஞ்ச் வசனம் தொடர்ந்தது. குரு தனபால் இயக்கத்தில் மணிவண்ணன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த படம் தாய்மாமன். அந்த சமயத்தில் மணிவண்ணன் வைகோ ஆதரவு நிலை எடுத்திருந்தார். அது தாய்மாமன் படத்தில் ஆங்காங்கே எதிரொலிக்கும். அந்த படத்தில் தலித் மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை தவறான நபர்கள் அபகரிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எழுப்பியிருப்பார். இந்த கால அரசியல் சூழலிலும் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள் என்பது பெரிய அரசியலாக இருக்கிறது. இந்த அரசியலை 1/4 நூற்றாண்டிற்கு முன்பே பேசியிருப்பார் இயக்குனர் மணிவண்ணன். அது மட்டுமல்லாமல் படத்தின் இறுதி காட்சியில் சத்யராஜு மீனாவும் சடங்குகளை புறக்கணித்த சுயமரியாதை திருமணம் செய்து கொள்வார்கள். இதெல்லாம் மணிவண்ணனின் தாக்கம் அந்த படத்தில் இருந்ததை உணர்த்தியது. மகா நடிகன் படத்தில் மணிவண்ணன் ஒரே ஒரு காட்சியில்தான் வருவார். அதில் ஹிட்லர் வேஷம் போட்டிருக்கும் சத்யராஜ், எனக்கு ஒரு பஞ்ச் டயலாக் வேண்டும் என்று கேட்பார். அப்போது மணிவண்ணன், டே, ஹிட்லர் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி, அவன் எப்பயாவது பஞ்ச் டயலாக் பேசியிருக்கானா? நீங்க ஏண்டா பஞ்ச் டயலாக்னு அலையிறீங்க அப்படின்னு கேட்பார். உச்சபட்ச ஹீரோக்கள் எல்லோரும் மாறி மாறி பஞ்ச் வசனங்கள் பேசி வரும் காலகட்டம் இது. இந்த நேரத்தில் துணிச்சலாக அவர்களை விமர்சித்திருப்பார் மணிவண்ணன். சங்கமம் திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தாலும் படத்தை தாங்கும் கதை நாயகனே அவர்தான். இந்த படத்திலும் காதலுக்கும் கலைக்கும் இடையே நடக்கும் வர்க்க கண்ணோட்டத்தை தோலுரிக்கும் வசனங்களை பேசி தத்ரூபமாக நடித்திருப்பார் மணிவண்ணன். நடிகராக மணிவண்ணனுக்கு பேர் சொல்லும் திரைப்படமாக அமைந்த படம் சங்கமம். மணிவண்ணன் கடைசியாக இயக்கிய படம் நாகராஜ சோழன் எம்எல்ஏ. இந்த படம் முழுவதும் சீமானின் அரசியலை உயர்த்தி பிடிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கும். அமைதிப்படை மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதன் 2ஆம் பாகமான இந்த படம் படுதோல்வி அடைந்தது. படம் முழுவதும் கலைஞரை மறைமுகமாக விமர்சித்து வசனங்கள் வரும். எம்ஜிஆர் ஆட்சியில் அரசியல்வாதிகளை துணிச்சலாக விமர்சித்து படம் எடுத்த மணிவண்ணனின் கடைசி படம் கலைஞரை கடுமையாக விமர்சித்து வெளிவந்திருந்தது. மணிவண்ணன் நடித்த கடைசி கால படங்களில் மிக முக்கியமான படம் மாயாண்டி குடும்பத்தார். தன்னுடைய உதவி இயக்குனர் ராசு மதுரவன் இயக்கத்தில் வந்த இந்த படத்தில் பாசமிகு தந்தையாக நடித்து அனைவரையும் நிகழ வைத்திருப்பார். இந்த படத்திலும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்ற அரசியலை பேசியிருப்பார். கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர், நடிகர் போன்ற அடையாளங்களை தாண்டி சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய மனிதர் என்பதே மணிவண்ணனின் அடையாளம். வணிக சினிமாவில் எதையெல்லாம் பேசினால் பிரச்சனை வருமோ அத்தனை விஷயங்களையும் துணிச்சலாக பேசியவர் மணிவண்ணன். அதே சமயம் வணிக சமரசத்திற்காக கொள்கைக்கு முரண்பட்ட படங்களையும் அவர் இயக்கியிருப்பதாக அவரே பலமுறை ஒப்புக்கொண்டுள்ளார். மணிவண்ணன் உருவாக்கிய அரசியல் பகடி திரைப்பட பாணி இனி வரப்போகும் இளம் படைப்பாளிகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது. காலம் கடந்தும் அவர் படங்கள் அரசியல் பேசும். ஆம், மணிவண்ணன் அரசியல் பேசிக்கொண்டேதான் இருப்பார்.